இந்த அரிசி இறக்குமதி பற்றிய விடயங்களை பற்றி தெளிவுபடுத்திய அமைச்சரவை பேச்சாளர், அதற்கு பிறகு அவரிடம் இந்த மின்சார கட்டணத்தை 6 மாதங்களுக்கு எந்த விதமான சீர்திருத்தமும் இல்லாமல் பேணுவதற்கு பரிந்துரை வழங்கியிருக்கின்ற மின்சார சபையின் பணிப்பாளர்களின் திட்டம் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு என்ன ஆயிற்று என்பதுதான் ஊடகவியலாளர்களது கேள்வி. அப்போது மின் கட்டணத்தை 33 வீதத்தால் குறைக்க முடியும் என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றும், வருகின்ற 6 மாதங்களுக்கு மின் கட்டணத்தை அதிகரிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை அரசாங்கத்தினால் எடுக்கப்படும் என்றும், அதன் பின்னர் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையில் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிடுகின்றார். எனவே இலங்கை மின்சார சபை விடுத்திருக்கின்ற பணிப்புரை இல்லாவிட்டால் அவர்களது பரிந்துரையின் அடிப்படையில் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டண சீர்திருத்தம் எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டது. மின்சார கட்டணம் உயர்த்தப்படாது என்பதாக அரசாங்கம் பொருள் விளங்கிக் கொண்டிருப்பதாகவும், 6 மாதங்களுக்கு பிறகு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் குறைக்கப்படும் என்பதை இப்போது சொல்லப்படுகின்ற முக்கியமான விடயம். எனவே நம்பி இருப்போம், இன்னும் 6 மாதங்களுக்கு பிறகு மின்சார கட்டணம் குறைக்கப்படும், அதுவும் 33 வீதத்தால் குறைக்கப்படும் என்ற நம்பிக்கை அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. இன்றைய திகதியை குறித்து வைத்து அமைச்சரவை பேச்சாளர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம்.